எல்லாரும் கையை இப்படி வச்சுட்டு நிமிந்து இந்த இவ்விடத்துல பார்த்துக்கொண்டு இருக்கணும். பார்த்துக்கொண்டு உங்களோட மூளையில எப்படி ரத்தம் ஓடுது அந்த அதுங்களே அவதானிச்சு கொண்டு இருக்கணும். மூளை டிக் டிக் கண்டுதோ அப்படி செய்யுதோ இப்படி செய்யுதோன்னு உங்களோட உடம்புக்குள்ள என்ன செய்யுதுன்னு நீங்க பார்க்கணும். என்ன பார்க்க வேணும்? உங்களோட உடலுக்குள்ள என்ன செய்யுது? இடத்துல டிக் டிக் தெரியும் உங்களுக்கு ஹார்ட் பீட் அடிக்குமோ? அத நீங்க கண்ண மூடிக்கொண்டு இங்க பாக்கல இங்க நீங்க இந்த கைய நீங்க பார்த்து இருக்கும். கண்ண மூடிக்கொண்டு கைய பார்த்தா இந்த கையில உங்களுக்கு ஹார்ட் பீட் அடிக்கிறதுக்கு இருக்கும். நீங்க கால நினைச்சா கால்ல ஹார்ட் பீட் அடிக்கிறதுக்கு இருக்கும். தலையை நினைச்சா தலையில ஹார்ட் பீட் அடிக்கிறதுக்கு இருக்கும். இப்படித்தான் நம்ம தியானம் தொடங்குறது. மகிழ்ச்சோ? அப்ப நீங்க ஒரு இடத்தை நினைச்சு கொண்டு பாருங்க. இப்ப மூளையை பார்த்தால் மூளை அடிக்கும். அல்லது இந்த இவ்வளவு கையை பார்த்தால் கையில உங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு இந்த இவ்வளத்தை நினைக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு ஹார்ட் பீட் அடிக்கிறதுக்கு இருக்கு. சரியோ? அப்படி அப்படி செய்ய தொடங்குவோம் முதல் தியானத்தை. இப்படியே கையை வச்சு கொண்டு இருங்கோ. நான் மூச்சு விட்டு கொண்டா மியூட் பண்ணுவோம். மியூட் பண்ணாட்டி எங்களால கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம். மியூட் பண்ணாட்டி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு சத்தம் கேட்டு உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி கேட்க இல்லாது பார்க்க இல்லாத என்ன ஒரு உறுப்பை. சரியா? திருப்பி தொடங்குங்க. நிமிர்ந்திருக்க வேணும் ஆயிஷா, நேஹா. நிமிர்ந்திருந்தாத்தான் மேசையில இப்படி கையை வச்சு கொண்டு இருந்தால் அது நான் சொன்னதெல்லாம் டீச்சர் சொன்னதெல்லாம் வராது. சரியோ? ஏன்னு பண்ணா கதிரையிலேயே சப்பானி கட்டி கொண்டுருவோம். உங்களுக்கு தெரியுமா சப்பானி கட்டி கொண்டிருக்குதுண்டா? என்ன எப்படி இருக்கிறது? காலம் அடிச்சு கொண்டிருக்கிறதா? ஏன் அப்ப அப்படி இருந்தா அது கூட நிமிர்ந்து நீங்க இருக்கலாம். உங்களோட கதிரை வசதியா அப்படி இருக்கேனுமோ? அப்படி இருக்கா இருந்து பாருங்க இருக்கா நீங்க அது ஒரு பழக இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு நல்லதாம்மா டீச்சருக்கு சொல்லித்தரது நல்லது. அது என்னது உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தியானத்தை பழகுற விஷயத்துக்கு நல்லது. எல்லாரும் அப்படி இருங்க பாப்போம். சப்பானி கட்டி கொண்டு உங்களுக்கு அது ஒரு பழகி பார்ப்போம். எல்லாரும் சப்பானி கட்டி கொண்டுருங்க கதிரையில. எல்லாரும் அப்படியே இருக்கிறீங்க. நேஹா மேசையில முட்டப்படாதம்மா கை இப்படி இருக்கக்கூடாது. இப்ப சப்பானி கட்டிட்டீங்களோ நேஹா? அப்ப நிமித்தி இருக்கிறீங்களோ இப்ப? அப்ப கை மடியில வச்சு கொண்டிருக்கணும். கை எங்க இருக்கணும்? மடியில இப்படியே வச்சு கொண்டிருக்கணும். ஓகே. இனி நிமிர்ந்திருந்து இன்னொரு கத்திரிக்கு 9 தரம் செய்வோம். எல்லாரும் இருக்கணும்னா உங்களோட மூச்சு எப்படி போகுது என்று நீங்கள் பார்க்கலாம். சரி ஒரு ஒன்றே சிந்திக்கப்படாது. இப்படித்தானமா தியானம் தொடங்குறது. பள்ளிக்கூடத்துல யாரும் செய்யறீங்களோ தியானம் மெடிடேஷன் மெடிடேஷன் யார் செய்யறாங்க பள்ளிக்கூடத்துல? பாத்தீங்களா? அது வெரி இம்பார்ட்டன் அம்மா. உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. ஹெல்த்துக்கு நல்லது. மூளை உங்களுக்கு பிரில்லியண்டா வர்றதுக்கு இன்டெலிஜென்டா வர்றதுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் அப்பதான் கான்சன்ட்ரேஷன் பழகுவீங்க. சரியோ? அப்ப எல்லாரும் டீச்சர் சொன்ன போல சப்பானை எழுதி கொண்டு இப்படியே கையை வச்சுட்டு அப்படியே மடியில அப்படியே வச்சுட்டு நிமிர்ந்துருவோம். சரியோ? இப்படி விரிச்சிருக்கோம். இப்படி இருக்கக்கூடாது. வாங்கிக்கா உணகிச்சோ எல்லாருக்கும். ஓகே இப்படி இருங்க எல்லாரும். சரி ஓகே. திருப்பி 9 தரம் இருங்கோ. எல்லாரும் ஒன்றை நினைக்கணும். இவன் உங்களோட மூச்சு இருக்கா பார்த்துக்கொண்டே கண்ண முடியும்ன்றோங்க. என்னமா பண்ணதும் அவசரப்பட்டு இருக்காம லேசா திறந்து கையை கும்பிடுங்கோ. 2 கையையும் சேர்த்து கும்பிடுங்கோ. அப்படியே இருங்கோ நிமிர்ந்தவள். சரியோ? உங்களுக்கே இப்படி இருக்கீங்களோ இப்படி படிவா கும்பிட்டு கொண்டு இப்படி வச்சோண்டு இருக்கீங்களோ உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது? நல்லா இருக்கோ? மனசு எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ ரிஷிகேஷ் ரித்தீஷ் சப்பானி கட்டி கொண்டப்போ இப்படி இருக்கணும் நமக்கு. கை இங்க இங்க நெஞ்சில முட்டை வேணும். கும்பிட்டு கொண்டிருக்கோம்.
சப்பானி கட்டிக்கொண்டு இருக்கோமா? சரி, எல்லாரும் சொல்லுங்க, டீச்சர் சொல்லி தாரத. தொப்பை அப்பனை தொலைவினை அருமே. திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். குவலயம் என்ன உங்களுக்கு தெரியுமோ? உலகம், நாங்க வாழ்ற உலகம். அதாவது வள்ளுவர் வகுத்த, இது முதல் விளங்கிடும் உங்களுக்கு. திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும், உங்களுக்கு விளங்கிடுதல்லோ அது. நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஆக்களா தான் இப்போ வாழ்வீங்க. இப்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க இருந்தாலும் நீங்க திருக்குறள்ல படிச்சதுபடி ஒழுக்கமா அறநெறியில இருந்தால் உங்களை எல்லாருமே என்ன செய்வினம்? கொண்டு வர மதிப்பினம். உங்களை என்ன செய்யணும்? மதிப்பினம். அப்ப உங்களை மதிக்கக்குள்ள, ஆக்கள் மதிக்கக்குள்ள திருக்குறள்ல படிக்கிறதால உங்களுக்கு அப்ப பண்பாடு அப்படி இருக்கும். மற்றவங்க உங்களை மதிக்கக்குள்ள நீங்க குழப்படி செய்வீங்களோ? நீங்க பண்பாடோட இருப்பீங்க. பண்பாடுன்னா என்ன தெரியும் தானே? டிசிப்ளின். பண்பாடோட இருப்பீங்கள். அப்ப திருக்குறள் உங்களுக்கு இப்ப டீச்சர் இப்படி சொல்லித்தர இப்படி எல்லாம் கும்பிட்டு செய்யக்குள்ள உங்களோட மனசுல இருந்து உங்களுக்கு பொறாம, வஞ்சகம், கோபம் அப்படி எல்லாம் கொள்ளணும் ஒரு தன்மை வருதோ? இப்ப இல்ல. அப்ப மனசுல உள்ள மாசு என்றால் என்ன? என்னம்மா? மாசு. என்ன? குற்றம். மாசு என்றால் என்ன? மாசு என்றால் சாப்பிடுறதோ? சாப்பிடுறது என்ன மாசுயா? இல்ல. மாசு என்றால் என்ன? குற்றம். அப்ப மனசில் உள்ள மாசுக்கள் அனைத்தும் சரியோ? அப்ப மனசுல உள்ள குற்றங்கள், மாசுக்கள் இல்லாமல் விட்டால் நீங்கள் எப்படி கதைப்பீங்கள்? பயந்து கதைப்பீங்களோ? இல்ல. எப்படி கதைப்பீங்கள்? தைரியமா உஷாரா மற்ற கண்ணை பார்த்து கதைப்பீங்க. மற்ற கண்ணை பார்த்து நிமிர்ந்திருக்க வேணும். இடையில பேர் சொல்ல வைக்கக்கூடாது. அப்ப நீங்கள் ஒரு கண்ணை பார்த்து கதைக்கல என்றால் எங்களுக்கு தெரியும் அந்த ஆள் அவற்ற மனசு சுத்தம் இல்ல. ஆறாவது சுத்தம் இல்லாமல் கள்ள வேலையில், அதாவது கூடாத செயல்கள் செய்தால்தான் அவர் ஒரு தடவை நேருக்கு நேரம் கண் பார்க்க மாட்டணும். சரியோ? அப்ப நீங்க இனிமே செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்களும் தான் அடுத்த வேலையோட கதைக்குள்ள நீங்க நேருக்கு நேரம் பார்க்கல என்றால் உங்களே ஏதோ ஒரு பிள்ளை இருக்குன்னு நீங்க அறிஞ்சு கொள்ளணும். அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு என்ன செய்ய பார்க்கணும்? நீங்கள் திருத்த பார்க்கணும். பாரி பாரிஷா கமரா போடாமல் இருக்கப்படாது. இப்ப டீச்சர் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சுத்தமா எண்ணத்தோட தைரியத்தோட நீங்க இருக்க வேணும். ஒளிச்சு இருக்கப்படாது. கமராவை முடி போட்டிருந்தால் அது நல்ல விஷயமோ? அது கூடாத வழக்கம். சரியோ? அப்ப இப்ப டீச்சர் சொன்னது விளங்கிச்சோ? அப்ப நீங்க ஒருவரோட கண்ணுக்கு கண் நேர பார்த்து கதைக்கிறீங்கள் என்றால் நீங்க எப்படிப்பட்ட ஆக்கள்?
நல்லாக்கள். நல்லா அப்ப நீங்கள் பயந்து அங்க இப்படி செய்தால் அப்படின்னு அந்த அர்த்தம் என்ன? நீங்கள் சுத்தம் இல்ல. மனசு சுத்தம் மனசு இல்ல. சுத்தம் இல்ல, மனசு சுத்தம் இல்ல. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்ப ஒரு கதைக்கு படிப்பிக்கல, டீச்சர் படிப்பிக்கல, நீங்க உடனே பதில் சொல்லாம வாய மூடி கொண்டிருந்தால் அதுல உங்களோட மனசுல சுத்தம் இல்ல. என்ன அதுல உங்களோட சுத்தம் இல்லாத வேலை இருக்கு சொல்லுங்க பாப்போம். படிக்கக்குள்ள நீங்க பதில் சொல்லாம இருக்கிறீங்கள் என்றால் அப்ப உங்களோட குற்றம் ஒன்று இருக்கு. என்ன குற்றம் சொல்லுங்க பாப்போம். அந்த படிப்பே விளங்கல. படிப்பு விளங்க இல்ல கவனிக்காம இருந்திருப்பீங்கள், எங்கேயாவது பார்த்திருப்பீங்கள். அடுத்தது என்ன? சொல்லு. ஹோம்வொர்க்குகள் செய்யாமல் வந்திருப்பீங்கள். அப்ப நீங்கள் ஒருக்கா படிச்சுட்டு வந்தா தானே விளங்கும். ஒன்று நீங்கள் கவனம் இல்லாமல் என்ன படிப்பீங்களும் அப்படியே நீங்கள் கவனிச்சு பார்த்தா விளங்குமோ விளங்காதோ? விளங்கும். விளங்க இல்லைன்னா என்ன செய்வீங்கள்? ஒரு கதைக்கு சில விளங்காமலும் இருக்கலாம், விளங்காமலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்கள்? விளங்க இல்லைன்னா என்ன செய்வீங்கள்? டீச்சர்கிட்ட கேட்கணும். கேள்வி கேட்பீங்கள். ரெண்டாம் கூட மனசு சுத்தம். அப்ப கதைக்காம இருக்கிறீங்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? மனசு சுத்தமே இல்ல. சுத்தம் இல்ல. விளங்கினா பதில் சொல்லுவீங்கள், விளங்க இல்லை என்றால் பதில் சொல்லாம கேள்வி கேட்பீங்கள். இத டீச்சர்கிட்ட சொல்றது நீங்க அப்படி செய்யணும்ன்றதுக்கு தான். விளங்கினால் என்ன செய்வீங்கள்? பதில் சொல்லுவோம். விளங்கல என்ன சொல்லுவீங்கள்? கேள்வி கேட்போம். கேள்வி நீங்க கேட்காம இருக்கிறது காரணம் என்ன? நீங்க சில விட கவனிக்காம இருந்திருப்பீங்க. கவனிக்காமல் அப்ப அந்த பிரச்சனை ஒன்றும் வராதான் உங்களுக்கு. திருக்குறளை படிச்சு நாங்க செய்தோம் அவங்களோட மனசுல எந்த ஒரு அசுத்தமான செயலும் இல்ல. அப்படி இருந்துட்டா உங்களோட கல்வியே மனசுல இருந்துட்டால் எல்லாரும் உங்களை மதித்தால், அதாவது கண்ட உடனே நிருஷன் வணக்கம், நிருஷன் லருஷன் வணக்கம், பிரதீஷ் வணக்கம்னு சொல்லிக்கணுமே. நீங்க நல்ல பிள்ளையா இருக்கிறபடியா அப்ப உங்களை கடவுளை போல எல்லாரும் கும்பிட்டு வணக்கம் சொல்லிக்கலாம். விளையாச்சோ அப்படி செய்தா வணக்கம்னு சொல்லிக்கணும் உங்களுக்கு. உங்களை வணக்கம்னு சொல்லி கும்பிட்டால் that means நீங்கள் என்ன ஒரு கடவுளின் நிலைக்கு உங்களை மதிக்கிறோம். இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, சொல்லு கேட்டு நடக்கிற பிள்ளை ரெண்டு எல்லாரும் உங்களை மதிச்சா அது தெய்வ நிலை, கடவுளின் அதனால்தான் என்ன சொன்னாங்க? வள்ளுவர் வகுத்த நெறியில நாங்க வாழ்ந்தால் இவ்வளவு நல்ல விஷயங்களும் நடக்கும், இவ்வளவு நல்ல விஷயங்களும் அப்ப குறள் நெறி, அந்த குறள் படிச்சு அதன் வழி வாழ்ந்தால் குவலயம் என்றால் என்ன? டீச்சர் சொன்ன குவலயம் உலகம். அப்போ உலகம் உலகம் தெரியாதார்கள் சொல்லுங்க. பரவாயில்ல தெரியாமட்டாங்க. உலகம் தெரியாதோ? எல்லாருக்கும் தெரியுமா? உலகம் தெரியும் தெரியாது சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றது? உலகம். ஓகே, அப்ப உலகம் எல்லாரும் உங்களை போற்றி வாழ்ந்தால், அதாவது எல்லாருமே நல்ல பிள்ளையில இருந்தா உலகம் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? சண்டை சச்சரவு இல்லாம எல்லாம் நல்லதா வேண்டதான் இந்த வாழ்த்து. சரியோ? ஏன் ஒவ்வொரு நாள் இது சொல்றேன்னா இது உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இருக்குமா? சரி, இப்ப இதன்படிதான் நாங்க இந்த குறள் படிக்க போறோம். இந்த என்ன அதிகாரம் படிக்கிறோம் அம்மா? சபரி எந்த அதிகாரம் படிக்க கொண்டிருக்கிறோம்? சபரி அதிகாரத்தின் பெயர் என்ன? அறம் வலியுறுத்தல். சரி, அவர் சொல்றது தேவையா? அதுல எத்தனையாவது குறள் படிக்கிறோம்? 9வது. இன்றைக்கு படிக்க வேணும். இன்றைக்கு படிக்க வேண்டியது எது நத்தனா? 9வது குறள் படிக்க போறோம். 8வது குறள் வரையும் எல்லாரும் விட்டு இருக்கிறீங்களோ? சரி, அப்ப இன்னைக்கு 9வது டீச்சர் சொல்லித்தாரும் கேளுங்க. இன்றைக்கு இப்ப டீச்சர் சொன்ன இந்த அட்வைஸின் படிதான் அந்த குறள் நாங்கள் படிக்க போறோம். அந்த அட்வைஸின் படிதான் குறளை அதாவது என்ன இன்றைக்கு சொன்ன மாதிரி டீச்சர் வகுப்புல எல்லாரும் அறவழியில இருக்க வேணும். என்ன நல்லதை செய்யணும். அப்ப அதால உங்களை என்ன செய்யணும்னு சொன்னோம். இப்ப டீச்சர் எல்லாரும் உங்களை நல்ல பிள்ளையா எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு உங்களை வணக்கம் வணக்கம் சொல்லிக்கணும். பெரியாக்களும் நல்ல நல்ல பிள்ளைகளா இருந்தால்
அதுதான் உங்களுக்கு என்ன புகழ். அதுதான் உங்களுக்கு புகழ். அதைத்தான் இங்க சொல்ல போறேன். வடிவா கேளுங்கோ குரல்ல. வடிவா கேளுங்கோ. 9வது குரல் திவாஸ். 9வது குரல் அரண் வலியுறுத்தல். வடிவா கேளுங்கோ. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. முழங்கிச்சோ? நீங்க கேட்டு போட்டு இப்படித்தான் பாடமாக்கணும். என்னண்டு இப்ப டீச்சர் சொன்னது போல திருப்பி இன்னொருக்கா சொல்றேன் கேளுங்கோ. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. முழங்கிச்சோ? இப்படி சொல்ல வேணுமண்டு. ஓம் ரித்தீஸ் என்றா வரணும் பொசிஷன் தைக்குத்தி. ஓகே, அல்ல அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அற வழியில நடந்தால் அதால வர்றதுதான் எங்களுக்கு உண்மையான இன்பம். சரி, சரியோ? மற்றதால வந்தால், மற்றதால என்றால் என்ன? அறத்துக்கு எதிராக இருக்கிறது என்ன? மற்றது துன்பம். அறம் இல்லாதது. அறத்துக்கு மற்றதெல்லாம் இப்ப சொல்றோம் அறத்தான் வருவதே இன்பம் என்றால் என்ன? நீங்க அறவழியில அதாவது நல்ல செயல்களை செய்தால்தான் அதால வர்றதுதான் எங்களுக்கு இன்பம் இன்பம். மற்றெல்லாம் என்றால் இது மற்றது அறத்தை செய்யாது. அறம் இல்லாத செயல். அறம் இல்லாத செயல். ஓகே, அறம் இல்லாத செயல். மற்றெல்லாம் என்றால் என்ன? அறம் இல்லாத செயல். எல்லாம் புறத்த என்று சொல்லி சொன்னால் என்ன? அறம் தேவையில்லை. 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 அதனால எங்களுக்கு புகழும் இல்லை. அதனால எங்களுக்கு புகழும் இல்லை. ஆனபடியால் நீங்கள் அறமில்லாத செயல்களை என்ன செய்ய வேணும்? செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படும். மேபி என்ன சொல்லப்படுது? சிலவள அறமில்லாத செயல்களை செய்யக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் சபரி? இப்ப சந்தோஷமா இருக்கும். உதாரணமா பள்ளிக்கூடத்துல நீங்கள் எல்லாரையும் பள்ளிக்கூடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பயப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. ஏய், நீ இது செய்யாட்டி நான் உனக்கு அடிப்பேன், அப்படி இப்படி என்று சில சில குழப்படி பிள்ளைகள் அப்படி இருக்கணும் இல்லோ? உதாரணமா யாராவது இருக்கணும் சிலவுல இல்ல. அப்படி சிலவள படத்துல பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லையோ? ஓ, அப்ப அவருக்கு அந்த அப்படி சொல்லி மற்றாக்களை பயப்படுத்தி தனக்கு தேவையான வேலையை அந்த ஃப்ரெண்ட்ஸை கொண்டு செய்விப்பார். அந்த ஃப்ரெண்ட் செய்யாட்டு இவர் என்ன செய்வார்? அடிப்பார். அப்ப அவருக்கு பயத்திலே எல்லாரும் செய்தினோம். அப்ப ஆனால் அவருக்கு அதுல என்ன இருக்கும்? ஓ, எனக்கு பயந்து நான் சொல்றெல்லாம் செய்யறான். அவருக்கு அதுல என்ன வருது? அவருக்கு அதுல சந்தோஷம் வருது. ஓ, நான் பயத்தில பாரு நான் சொன்னோன்னே செய்யணும். ஆனால் செய்யாவிட்டால் அவர் அடிப்பாருன்றதுல அவன் செய்யணும். முளைஞ்சோ? ஆனால் அந்த இடத்துல அவருக்கு என்ன? அது சந்தோஷம். சந்தோஷம். அந்த இடத்துல அவருக்கு என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு. ஆனால் அது நல்ல சந்தோஷமோ? மற்றவர்களால அவர் மதிக்கப்படுவாரோ? எந்த ஒரு காலத்துல அவருக்கு ஒரு துன்பம் வரை யாரும் வந்து அவருக்கு அபிநமோ இல்ல. அவரை யாரும் அவர் ரோட்ல ஆக்சிடென்ட்ல விழுந்து கிடந்தால் அவரால் உடம்ப முடியாது விழுந்து அப்படியே இருக்கிறாருண்டா அவர் யாரும் வந்து தூக்கி உதவி செய்யணுமோ? அவருக்கு இல்ல. அவருக்கு கிட்டவும் போக மாட்டோம். அவருக்கு கிட்டவும் யாரும். ஆனால் அவர் அடிச்சு அடிச்சு அவன் மற்ற வேலை கொண்டு வேலை வாங்கிக்குள்ள அவருக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனால் இவருக்கு துன்பம் வரைக்குள்ள துன்பமா இருக்குது. அவருக்கு அதால அவர் செய்த செயலால அவருக்கு புகழ் கிடைக்குமோ? அதைத்தான் சொல்லப்படுது. அதே போல உங்களுக்கும் நீங்க படிச்சு நல்ல ஒரு கெட்டித்தனமா ஒரு நல்ல நிலையில இருக்கக்குள்ளதான் உங்களுக்கு என்ன வரும்? புகழ் வரும். அதை மட்டும் இப்ப படிக்கிற நேரத்துல டிவிய பார்த்து கொண்டு சபரிய போல நித்திர ஒதுங்கி கொண்டு சபரி இருந்தால் எங்களுக்கு எதிர்காலத்துல படிப்பு வருமோ? நல்லா நாங்க நிலைக்கு வரலாமோ? வரலாமோ? டிவிய பார்த்து கொண்டு ஐபோன் இருந்து ஐபோனை எடுத்து பார்த்துக்கொண்டு ஐபேட பார்த்துக்கொண்டு இருந்தால் ஜாதவன் உங்களுக்கு வருமோ எதிர்காலத்துல நல்ல நிலை? இல்ல. அப்ப அதைத்தான் இங்க சொல்லப்படுது. புறத்த மற்ற செயல்கள் எல்லாம் உங்களுக்கு புறத்த புகழும் வராது.
இல்ல வராத புகழும் இல்ல குரல். அப்ப யார் இந்த குரல் சொல்லுவீங்கள்? ஒரு டீச்சர் சொல்லவோ இத கிரகிக்க பழகுங்க. இதுதான் உங்களுக்கு புகழ். யார் டீச்சர் சொல்லேக்குள்ள இப்ப திருப்பி கிரகிச்சு சொல்றீங்களோ அது உங்களுக்கு புகழத்தை. ஏன் உங்களோட மனசு தூய்மையா நீங்க கேக்குறீங்க டீச்சர் சொல்றத. வடிவா கேளுங்கோ. இதை யார் திருப்பி சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு புகழ். வடிவா கேளுங்கோ. அறத்தான் வருவதே இன்பம். நீங்க டீச்சர் சொன்னதை திருப்பி வாய்ப்புல சொல்லி பார்க்கலாம். அறத்தான் வருவதே இன்பம். சொல்லி பார்த்துட்டீங்களோ? உங்களுக்கு டைம் தந்து நான் சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்துட்டீங்களோ? மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. சொல்லி பார்த்துட்டீங்களோ? சொல்வீங்களா? இன்னும் ஒரு கலாப்பு பாத்தீங்களா? அவருக்கு அப்படி கேள்வி இருக்கும். சரி, இன்னொருக்கா கேட்கிறேன்னு சொல்றேன். முடியா கேளுங்கோ. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. வாயால இது நீங்க இப்ப உங்களோட மூளைதான் வேலை செய்யணும். தெரிஞ்சவ கையை காட்டணும். நீங்க கதைச்சீங்களோ உங்களுக்கு அந்த மெமரி பவர் இல்லாம போயிடும். கதைக்கப்படாது. அதான் டீச்சர் அமைதியா சொன்னவா. தெரிஞ்சவா உடனடியா உங்களுக்கு ஓகே சொல்லி பாரு. உங்க தலைக்குள்ள கையை காட்டணும். இது கூட மூளைய கான்சென்ட்ரேட் பண்ணி இப்ப ஸ்போர்ட்ஸ் செய்தா உங்களுக்கு உடம்புல ஸ்ட்ராங் ஏறது. இது மூளைக்கு ஸ்ட்ராங். சரியோ? ரெடியா கையை காட்டணும். ஓகே தேவையான கிருஷ்யா. அறம் செய்வது. ஆமா, டீச்சர் சொல்ல குரல்ல சொல்லணும். சரியா? அறத்தான் இத டீச்சர் சொன்னதான் திருப்பி சொல்லுவான். அறத்தான் வருவதே இன்பம், மற்றது எல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் என்ன சொல்லணும்? புறத்த புகழும் இல. புகழும் இல என்றால் என்ன? புகழில்ல. கெட்டிக்காரர். ஓகே ஓகே சொல்லுங்கம்மா. பிரகதி பிறகு பாரு. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. கெட்டிக்காரி கருத்தை சொல்லுங்க. நாங்க அறத்தில நமக்கு இன்பம் வரும். நாங்க அறச்செயல் செய்வதால் சொல்லுவோம். அரசியல் செய்தால் நமக்கு இன்பம் வரும். தேவையில்லாத அறம் இல்லாத செயல்களை செய்தால், அறம் இல்லாத செயல்கள் செய்தால் நமக்கு புகழ் வராது. மாறாக துன்பம் வரும். துன்பம் வரும். மாறாக மாறாத துன்பம் வரும். மாறாக தெரியும் சொல்றேன். நாங்கள் எல்லோ பிரெஞ்சுல சொல்லுங்க. மாறாக துன்பம் தான் உங்களுக்கு வரும். தீய செயல்கள் செய்தா உங்களுக்கு துன்பம் தான் வரும். அதான் சொல்றேன். அவர் ஆக்சிடென்ட்ல விழுந்திருந்தால் ஒருத்தருமே உதவ போக மாட்டோம். அவருக்கு அது துன்பம் இல்லையோ? புகழ் இல்ல துன்பம் அவருக்கு. சரி கஜூரி. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறற்ற புகழும் இல. பொருள் நாங்கள் அரசைகளை செய்தால் புகழும் இன்பமும் வரும். ஆனால் நாங்கள் அறம் இல்லாத செய்களை செய்தால் புகழும் வராது, துன்பம் மட்டுமே வரும். கட்டிக்கார எக்ஸலன்ட். எவ்வளவு கட்டித்தனம் உங்களுக்கு இருக்கு. கவனிச்சு படிச்சால் 100% உங்களால உங்களால முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். அந்த உங்களுக்கு கவனிக்கிற தன்மை சரியான குறைவம்மா. ரெண்டே கவனிச்சிருக்கிறீர்கள். இப்படி கவனிச்சு படிச்சா கட்டிக்காரியா வருவீங்க. சரியோ? அப்ப எல்லாருக்கும் படிச்ச குரல் வழங்கியிருக்கோ? அப்ப சொல்லுங்க. நன்றி வணக்கம் பிள்ளைகள். நன்றி வணக்கம்.